மனுஷே போமா போயிட்டியா இது வரைக்கும் உள்ள அங்கிச்சனா அப்போ சாப்பிட்டுக்கலாம். என்ன செய்யலாம்? சாண்ட்விச் செய்யலாம். சாண்ட்விச் வித்தியாசமாக செய்வோமா? சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். செய்யலாம். மீன் மேக்கர் போட்டு செய்யலாமா? மீன் மேக்கர் சரியா? உங்கள் வீட்டில் தான் இருக்கேன். சரிவா, நான் ஜிம்முக்கு சாப்பிட்டு போகிறேன் செஞ்சு. நல்லா இருக்குமா? எதுக்கு? மீன் மேக்கரை போட்டு செஞ்சு மீன் மேக்கர் தொக்கு மாரி செஞ்சு அதெல்லாம் வச்சு முட்டை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். புதுசாக டிஷ். அம்மா திட்ட போகிறாங்கடா. எங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. கிச்சனை நார் அடிக்காமல் இருந்தால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் தொடப்ப கட்டி எங்கள் வீட்லேயே மீன் மேக்கர் வந்து இது பண்ணி வச்சுறேன். அந்த தண்ணி போட்டு இது பண்ணி வச்சுறேன். அது மட்டும் எடுத்து வந்துடுறேன். இருக்கு 2 முட்டை போதும். டாப் ஆம்லேட்டு மைனஸு மஜா பண்ணலாம். மீன் மேக்கர் சாண்ட்விச். ஆமாம் செய்ய போகிறேன். விருதாம் பயங்கரமான ஆள் இவர். மீசை வளர்த்துட்டேன். என்ன செய்கிறோம்? எப்படி செய்யறது? ஓகே, நல்லா வரணும். நல்லா வரணும்னா சாப்பிட்டு தான் ஆகணும். எங்கள் வீட்டில் சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. அந்த அவ்வளோ நம்பிக்கையா? வெட்டினா கண்ணு எரியுங்களா? பெருசு பெருசாக அப்புறம் போடுவாங்க. எதுடா வெங்காயத்தியா? அதெல்லாம் இதுவாகிட்டுண்டா. நம்ம தானே சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம்? சாப்பிட்டு உயிரோட இருக்கணும்ல. கொஞ்சம் தயிர் போட்டு போமா? தயிரா? போடுவோம். போட்டுக்கலாம். இதுதான் தக்காளி வந்து இங்கே ஒரு பீஸு, இது ஒன்று. ஏன் எடுத்துடணும்? ஏன் அப்படி இருக்கணும்? அது வந்து எப்படா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக மாட்டேது. அது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மா சொல்லி தந்தாங்களா. நான் கையில் போட்டுன்னு இருப்பேன். எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லி தந்தாங்க. இப்போ நீ உன் பையனுக்கு சொல்லி தருவியா? ஒய்ஃபு சொல்லி தருவேன். வாய்ப்பில்லை ராஜா. அதான் நான் ஒன்றேன். அந்த நம்பிக்கைலாம் இருக்காடா அவனுக்கு? அதான் ஜாவா கட் பண்ணியாச்சு. போ எண்ணெயில் போடணுமா? இது மிளகா பாரு. மிளகாவா? என்ன ஊற்றுனியா? அதெல்லாம் என்ன உள்ள விடுறா? பத்துமா? அது போதுமா? அது நான் எண்ணெய் ஊற்ற செய்வேன்டா. வெறும் தண்ணி ஊற்றி செய்வேன்டா. அடிக்கிறது தண்ணி மட்டும் ஊற்றி செய்யணும். நான் தண்ணி மட்டும் ஊற்றி செய்வியா? எண்ணெய் ஊற்ற போதுண்டா. என்ன ஒன்றுமே ஆகல. சொல்லுங்கள் சார், என்ன நல்லா சார் போடணும் அதில்? வேற தக்காளி போட போகிறோம். கடையில் வாங்கிட்டா ஆஃப் பண்ணேன். சிம்பிளாக வச்சா சிம்பிளாக வச்சுட்டேன் நான். ஆஃப் ஆகிடுச்சா? எவ்வளோ நேரம் வளர்க்கணும் அதை? அது ரொம்ப இஷ்டம் தான். கறி விட்டுலாமா இப்போ? டேய் வெளியெல்லாம் போகுதுடா. டேய் வேற என்ன பண்ணணும்? என்ன குழம்பு ஆயிடுச்சு? தொக்கு மாரியே தொக்கு தான் சாப்பிட போகணும். சாண்ட்விச் நீங்கள் சாண்ட்விச் தொக்கு சாண்ட்விச். இதில் முட்டையை உடச்சி விட்டுருமா? முட்டையை உடச்சி விட்டுருந்தோம்னா அப்புறம் முட்டை ஆம்லேட். நம்ம பர்கரா செய்ய போகிறோம். டேய் பர்கர் சாண்ட்விச்சுக்கு ஆம்லேட்டாக போடுவாங்க. நாங்களாம் முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடுவோம். கம்பூர் தீனி உள்ளே இருப்பாங்க பிக் பாஸில். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண சாம்பார் பொடியா? சாம்பார் போடுவா. நல்ல வேலை. போடு எல்லாத்தையும் போட்டு விடு. பார்த்து சாம்பார். ஓகே. அப்புறம் அப்புறம் வந்து இது உப்பு இது அதான் உப்பு. ஏன்னா உப்பு தானே முதல்ல போடுவாங்க. அதாவது
கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பட்டை என்னது பெப்பர் ரைட்டு இல்லை எவ்வளோ போட்டு வச்சுக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லியை போடல போடலாங்க. செப்பாயிடுறா பேசாம ஏகுது தரமா எல்லாம் இல்லையே இருக்குது. வெளில கொண்டு வந்து கிட்டார் வாங்கிட்டு கிட்டார் ஒரு லாக் பண்ணு. கிட்டார் வாங்கிக்கிறோம் எத்தனை வந்து எல்லாம் வாங்கிட்டு சும்மா ஒரு ஓரமாக வச்சுருவோம் இதெல்லாம் வந்து இதுவாகும். சரி தமிழ் தமிழ் செஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட் தொக்கு பிரியாணி தொக்கு டேஸ்ட் பாருங்களா? போடு போடு வாயில போடு எடுக்க போடு நல்லா இருக்கா இது நான் வரேன் வித்தியாசமா இருக்கு சிக்கன் தொக்கு மசாலா சிக்கன் தொக்கு மசாலா போட்டிருக்க இது ஒரு மாதிரி இருக்கு இது சோயா சோயா போட்டுடலாமா? என்னடா என்ன கேட்குற இங்கே வந்து மோனிஸ் வந்து ஒரு செஃப் தாமுவாக உணர்கிறார் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் சொல்லுங்கள் சார். கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்ச பொண்ணு. நான் நினைக்கிறேன் நீ தான் சொல்கிறேன். ஏய் வைத்தியக்காரா ஆனால் நாங்கள் சமைக்கிறது அங்கேயே தும்மல் வருது. அப்போ அவ்வளோ தூரம் மனம் பறக்குது. மனமே வரல முதல்ல. இது இன்னையோட நிறுத்திடுவோம் நாங்கள். ஆமாம் ட்ரை தான். ஆமாம் நான் ஸ்டார்டிங்லேயே ரீலைஸ் பண்ணிட்டேன். ட்ராவலாமல் ஆரம்பிச்சிட்டேன் பண்ணிட்டு அவ்வளோதானே இது அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம் நானே தொக்கு தான் வந்து பார்த்தேன். வேறு பேர் எடுத்துருக்கு. இது என்ன இது அளவுனே தெரில. இது வந்து சில்லி ட்ரை ஃப்ரை. ஜெல்லி 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 ஃபிஷ்ஷா? நாட் ஜெல்லி. சில்லி ட்ரை ஃப்ரை வித் மீன் மேக்கர். நல்லா இருந்துச்சு நினைக்கிறேன் நானே. ஒரு நேரத்து சாப்பிட்டு போயிரு. சரிங்க, அது நல்லா வேணும். ஏற்கனவே வேக வச்சு தானே இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். கண்டுபிடிச்சேன். கொத்து பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கான். கொத்து பரோட்டா போகிறோம். நான் என்ன பண்ணுறான்னு யோசித்தேன். கொத்து பரோட்டா இது பரவாயில்ல. ஏதா உள்ள சுற்றிட்டு பரவாயில்லன்ற. காரமே இல்லைங்க. காரம் போட்டால் தானுங்க இருக்கும். ஓகே என்னன்னு தெரியல. இது ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தா தான் தெரியும். இன்னும் பார்த்தா தான் தெரியும். நல்லா இருக்கு. நல்லா நல்லா இது சாப்பிட்டு இது வந்து நாங்கள் இன்னும் பேர் வைக்கல. பேர் வச்சு சொல்கிறோம். ஆமாம் சாப்பிட்டு பேர் வச்சுட்டு சொல்கிறேன். வீடியோவில் பார்த்து நல்லா இருக்கு. பேசாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. சாப்பிடவே வேண்டாம். ஓகே மீன் மேக்கர் ரெடி. அவ்வளோண்ணா ஆஃப் பண்ணிடலாமா? அப்புறம் வந்து ப்ரெட்டு டோஸ்ட் பண்ண போகிறோம். அது வேறு பண்ணுமா? சாண்ட்விச் பண்ண தேவையில்லையா? அது அப்படி சும்மா வச்சா போதாதா? இல்லை நல்லா இருக்காது. தலை செம்ம ஐடியா. அந்த மீனை கொஞ்சம் பிச்சு போடுதுல. பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. என்ன கிருகிருன்னு ஆகுதா? நெக்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் சேவ் பண்ணி தெரியல போல. சாஸ் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. சாஸா? ஏய் மைனஸ் இருக்குல்ல? மைனஸ் இருக்கு. ஓகே. இந்த சாஸ் எப்பயோ வாங்குதுடா. கெட்டு போயிருக்குண்டா என்னத்துக்கு. ஓகே நோ டேஸ்ட். நோ டேஸ்ட்டில் ஒரு டிஷ் ஒரு ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.
நெய் நெய் தானே அது ஆமாம் நெய் தான் அது. கருகுனா எப்படி ப்ரோ நல்லா இருக்கும்? ஆனால் எது நீ ஊற்றிக்கண்டா அப்படியா பிரெட்டு மேலே ஊற்றுறியா இல்லை கல் மேலே தான் ஊற்றினேன். கல் மேலே ஊற்றிட்டு இப்படி துவச்சிட்டு தான் போடணும். ஆமாம் அப்படிதான் பண்ணேன். நடுவில் மட்டும் துவைச்சேன். நடுவில் மட்டும் துவைச்சேன். நல்லா இருக்குதா அது? நான் சாப்பிடல. அப்படியா? சரி ட்ரை பண்ணுவோமே. இல்லை ஜிப்புன்னு பிடிக்குது வாய். மையம் எங்க என்னன்னு தெரியல எனக்கும். ஆ மையம் சரியா ஃப்ரிட்ஜில் இருக்குது. எத்தனுவா வெளியே தெரியுது. செம்ம மூலிகை இருக்குது. என்னடா இது? கால் மாதிரி செடி போயிச்சா தெரியலையா? சரி பேரு இஞ்சி பாருங்க. இல்லை மஞ்சள் கலரில் இருக்கு. நல்லா இருக்கா? எனக்கு தெரியல. நீ சாப்பிடு. நல்லா இருக்கு மாதிரி தான் இல்லை. நல்லா இருக்கா? வீட்டிலே செஞ்ச மைனஸ். இது செய்யறதுக்கு 2 முட்டை, 1 பூண்டு, 2 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, அப்புறம் கோல்டு வின்னர் ஆயில். இதை போட்டு அப்படியே அரைச்சிக்கிட்டே இருந்தால் வந்துடும். இது செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கோழி. போஸ்ட் நீங்கள் பிரெட்டை மட்டும் மேலே போட்டு நல்லா பையன். இப்படி டோஸ்ட் பண்ணணுமா? ஏன் ப்ரோ சப்பையாட்ட? நல்லா வேவும். பாய் ரைஸ் பண்ணிக்கலாமா? ஆ முட்டை உடைக்க தெரியுமா? அது ஒரு டேஞ்சரான சாப்பிடாது. இவ்வளோ என்ன ஊற்றுறேன்? கொலஸ்ட்ராலில் செத்து போயிட போகிறா. இந்த உப்பு பார்க்கலாம். மப்பேடா நல்லா எதுன்னு பேக்கடா பண்ணலாம். போச்சுனாடியே சீட்டு போச்சா? இவனுக்கு ஒன்றும் தெரியாது. போட்ட மாதிரியா? எனக்கு தெரியாது. அவ்வளோதான். உங்களை நல்லா தின்னு வச்சுக்கோ. ஒரு வாரம் தான். இதுதான் விடியா? நாங்கள் டம்ளரில் போட்டு கலக்குவோம். மிளகாத்தூள் போடல? மல்லித்தூள்? மல்லித்தூள் நீ வீட்டில் தனியாக போட்டுக்கோ. மூக்குப்பொடி? உங்ககிட்ட மூக்குப்பொடி இருந்தால் டேய், அப்படியே உங்ககிட்ட மீன் மேக்கர் இருக்குன்னா வீட்டில் அங்கே மேலே பல்லி இருக்கும், அதை வச்சு செய்யலாம். எதை வேணால் வச்சு செய்யலாம். உனக்கு யாரா ஃபஸ்ட்டு முட்டை சொல்லி கொடுத்துருக்கு? அம்மா தான். ஏன் நைட்டா அவ்வளோதாண்ணா. 6:15 முட்டை ஏற்றணும். ஆமாம். இப்போ ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். நாங்கள் புதன் திரு நாளைக்கு 2 பேருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு நீ தான் சாப்பிட போகிற. ஏன் உங்கள் வீடு தான் கண்டிப்பாக போகணும். என்னடா புது ராஜிக்கா இருக்குது. எங்கள் வீடுனா நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். நம்ம வீடு சாப்பிடு. நைஸ். ஓகே, உங்களோட இன்க்ரீடியன்ட் வந்து இப்போ இறக்க போகிறோம். அவ்வளோ போட்டு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி லைட்டாக சாஸா மலை சாரல் மாரி இடைச்சா இந்த திங்க வச்சுங்க. இப்போ ஒத்துக்கிறேன்டா, நீ ஒரு செப்பு தான்டா. நீங்கள் நக்காதீங்க ப்ரோ. நம்ம தானே கூட சாப்பிட போகிறோம். மலை சாரல்லையே நாங்கள் சாப்பிடுவோம். பாஸ் உனக்காக ஃபஸ்ட்டு பர்கர் ரெடி.
எனக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போதும். அது என்ன உனக்கு மட்டும் கொஞ்சம் எனக்கு மட்டும் அதிகம் வயிற்றால போகிறதுக்கா? ஏன் ப்ரோ அடுத்தவனுக்கு தீங்கு செய்கிறதுல இருக்கீங்க? நல்லது செய்யுங்க ப்ரோ. என்னோட பெரிய வேண்டுதல்னா எனக்கு வயிற்றால போனால் அவனுக்கும் வயிற்றால போகணும். அதான் எனக்கு வேணும். சென்னிக்காச்சு நாக்கட் பண்ணுறேன். இவ்வளோ என்ன எவ்வளோ போகுது? கண்டிப்பாக வயிற்றால வைக்கிறேன். நக்கிடு ரெடிடா? சாண்ட்விச் ரெடி. வாங்க இது அப்படியே ரூம் உள்ள எடுத்துன்னு போயிடலாம். சுபாஷ்க்கு, இது எனக்கு. பார்க்க நல்லா தெரியுது, நல்லா இருக்கு. எல்லாரும் ரெண்டு பேரும் குடும்பத்தையும் இயேசு வேண்டிக்கிறோம். கிறிஸ்து நற்செய்தி. எதனா ஆகிட போகுது. ஃபர்ஸ்ட் பைட். சத்தியமாக சொல்லு, சத்தியமாக நல்லா இருக்கா? இன்னும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. பிரெட்டும் டேஸ்ட் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன டேஸ்ட் தெரியுதுன்னே தெரியல எனக்கு. இனிப்பாக இருக்கு. காரம் அவ்வளோ போட்டோமே. உள்ள போட்ட மீன் நல்லா நல்லா இருக்கு. மீன் மேக்கரோட டேஸ்ட் தெரில, வேற ஏதோட டேஸ்ட், முட்டை டேஸ்ட்டு, பிரெட்டோட டேஸ்ட் மட்டும் தெரியுது. ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் உங்களுக்கு போர் அடிச்சு சாப்பிட்டு போர் அடிச்சுன்னா புதுசாக ட்ரை பண்ணால் அதை பண்ணுவேன். இது பேர் வந்து மீன் மேக்கர் சாண்ட்விச். மீசா.